கோடான கோடி அற்புதங்களை புரிந்து வருகின்ற புனித அந்தோனியார். புனித அந்தோனியார் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்தோனியாருடைய பக்தர்கள் நிறைந்து வழிவார்கள். அந்த அளவுக்கு புனித அந்தோனியார் புதுமைகளுக்கு பெயர் போனவர். பல புதுமைகளில் ஒன்றுதான் புனித அந்தோனியார் கடல் மீன்களுக்கு கடவுளைப் பற்றி போதித்தது. கடலில் வாழும் மீன்களுக்கு போதித்து புனித அந்தோனியார் அதன் மூலம் என்றும் அழியாத புகழ் பெற்றவர். மனிதர்கள் கடவுளைப் பற்றி அறிய விரும்பாத பட்சத்தில் இயற்கையில் வாழும் ஏனைய உயிர்கள் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இந்த புதுமை ஒரு சாட்சி. புனித அந்தோனியார் தன் வாழ்நாளில் கடலில் வாழுகின்ற மீன்களுக்கும் இறைவனைப் பற்றி போதித்திருக்கின்றார். இப்பொழுது இந்த புதுமை எப்படி நிகழ்ந்தது என்று பார்ப்போம். ஒரு நாள் புனித அந்தோனியார் ரிமினி என்ற இடத்திற்கு சென்றார். அங்கு நிறைய மதபேதவாதிகள் இருந்தனர். அவர்கள் கடவுளை நம்புவது இல்லை. புனித அந்தோனியார் அவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய பேச்சை கேட்க அவர்கள் விரும்பவில்லை. அவரை கேலி செய்தார்கள். புனித அந்தோனியார் வியத்தகு முறையில் அவர்களை பார்த்து இவ்வாறு சொன்னார்: நீங்கள் கடவுளின் வார்த்தைக்கு தகுதியற்றவர் என்பதை நீங்களே எடுத்துக் காட்டுவதால் இதோ நான் கடற்கரைக்குச் சென்று மீன்களுக்கு கடவுளைப் பற்றி போதிப்பேன் என்றார். புனித அந்தோனியார் நீரில் வாழும் உயிரினங்களின் மீது கடவுள் எவ்வளவு அக்கறையோடு இருக்கின்றார் என்பது பற்றி மீன்களுக்கு போதித்தார். பல மீன்கள் கடலின் கரைக்கு நீந்திச் சென்று ஓரளவு தண்ணீரிலிருந்து தங்கள் கழுத்தை நீருக்கு மேல் உயர்த்தி புனித அந்தோனியாரின் பிரசங்கத்தை கேட்கத் தொடங்கினர். அவருடைய பிரசங்கத்தின் முடிவில் புனித அந்தோனியார் அங்கே இருந்த எல்லா மீன்களையும் ஆசீர்வதித்தார். புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதத்தை பெற்ற மீன்கள் மீண்டும் தண்ணீருக்குள் நீந்திச் சென்றன. இதற்கிடையில் சில மக்கள் அந்த புதுமையை பார்த்து வியந்து போனார்கள். அவர்கள் கிராமத்துக்குள் சென்று புனித அந்தோனியார் மீன்களுக்கு போதித்ததைப் பற்றி ஏனைய மக்களுக்கு தெரிவிக்க மக்கள் எல்லோரும் கடற்கரையை நோக்கி வந்தார்கள். அவர்களும் இந்த புதுமையை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அநேகர் தங்களுடைய நண்பர்களை அங்கே வந்து அந்த அற்புதத்தை காணும்படி மன்றாடினார்கள். அவர்களும் வந்து அந்த அற்புதத்தை கண்டார்கள். வெகு சீக்கிரத்தில் திரளான ஜனங்கள் புனித அந்தோனியாரை சுற்றி கூட்டமாக கூடினார்கள். இந்த புதுமையை பார்த்த மக்கள் புனித அந்தோனியாரிடம் தங்கள் தவறுக்காகவும் கடவுளைப் பற்றிய பிரசங்கத்தை கேட்க மறுத்தமைக்காகவும் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டார்கள். புனித அந்தோனியாரும் மக்களை பார்த்து கடவுளிடம் திரும்பும்படி அவர்களை ஊக்கப்படுத்தினர். புனித அந்தோனியாரின் இந்த புதுமையை பார்த்த மக்கள் அஞ்ஞானத்தை விட்டு கடவுளை நம்பினார்கள். ரிமினி நகரம் முழுவதும் விசுவாசத்தினால் மாற்றப்பட்டது. கோடான கோடி அற்புதங்கள் செய்கின்ற புனித அந்தோனியார் உங்களுக்கும் ஏதாவது அற்புதங்கள் செய்திருந்தால் கொமெண்ட் பகுதியில் பதிவு செய்யவும். இந்த புதுமை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களோடு இந்த புதுமையை ஷேர் செய்யுங்கள். நன்றி.